வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான சில ஃப்ரேசஸ், ஸ்போக்கனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற சில ஃப்ரேசஸ் பார்க்க போறோம். பி அப் அண்ட் அபவுட், பி அப் ஃபார் அண்ட் பி அப் ஆன். இதையெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப பி அப் அப்படின்னா உயரத்துல இருக்கிறது, இல்ல உயர்ந்து இருக்கிறது. இப்போ பிளாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு எந்த கொடி ஏற்றப்பட்டுள்ளது? வாட் பிளாக் இஸ் அப் டுடே? இப்போ பக்கிங்ஹாம் பேலஸ் எல்லாம் பாத்தீங்களான்னா, குயின் வந்து பேலஸ்ல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கொடி ஏத்துவாங்க, அதை இண்டிகேட் பண்ற மாதிரி. குயின் இல்ல அப்படின்னா ஒரு யூனிகார்ன் பிளாக்னு ஏத்துவாங்க, அதை வச்சு மக்கள் தெரிஞ்சுப்பாங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு என்ன கொடி ஏற்றப்பட்டுள்ளது? வாட் பிளாக் இஸ் அப் அட் பக்கிங்ஹாம் பேலஸ் டுடே? வாட் பிளாக் இஸ் அப் அட் பக்கிங்ஹாம் பேலஸ் டுடே? இப்போ உயர்ந்திருக்குன்னு சொன்னோம். விலை உயர்ந்துருச்சு. சோ கச்சா எண்ணெய் மற்றும் தங்கத்தோட விலை உயர்ந்திருக்கு. Crude oil and gold prices are up. Crude oil and gold prices are up. So be அப்படின்னு சொல்றப்ப be verb. என்ன தேவையோ என்ன சப்ஜெக்டோ அதுக்கு ஏத்த மாதிரி is, are, was, were இதெல்லாம் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். இதே be upக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. அது என்னன்னா கண்ணு முழிச்சிட்டு இருக்குது. இப்போ அவ வந்து கண்ணு முழிச்சிட்டா, தூங்கி எந்திரிச்சிட்டா அப்படிலாம் சொல்றதுக்கு she is up, I am up, he is up இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். நான் எந்திரிச்சிட்டேன், அவ எந்திரிச்சிட்டா இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு. இப்போ இதே பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல போறோம். நைட்டு ஃபுல்லா நான் கண்ணு முழிச்சிட்டே இருந்தேன், கொசுக்கட்டியெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ வாஸ் அப் ஆல் நைட் லாங் பிகாஸ் ஆஃப் த மஸ்கிட்டோஸ். ஐ வாஸ் அப் ஆல் நைட் லாங் பிகாஸ் ஆஃப் த மஸ்கிட்டோஸ். ஸோ அப் அப்படின்னா கண்ணு முழிச்சிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ அப் அண்ட் அபவுட் இல்ல அப் அண்ட் அரவுண்ட் இந்த ஃப்ரேசஸும் பாத்தீங்களான்னா ஆல்மோஸ்ட் சிமிலர். இதை வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப நாள் படுத்த படுக்கையா இருக்கவங்க இப்ப எழுந்து நடமாடுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த அப் அண்ட் அபவுட் இல்லைன்னா அப் அண்ட் அரவுண்ட் இந்த ஃப்ரேசஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்க தாத்தா எப்படி இருக்காரு? படுத்த படுக்கையா இருந்தாரு, உடம்பு சரியில்லாம பெட்லயே இருந்தாரு, இப்ப எப்படி இருக்காரு? இல்ல இப்ப அவர் நல்லா இருக்காரு, எந்திரிச்சு நடமாடுறாரு, எந்திரிச்சு இங்க அங்க போறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ ஹவ் இஸ் யுவர் கிராண்ட்பா அப்படின்னு கேட்டா ஹி இஸ் அப் அண்ட் அபவுட் நவ், ஹி இஸ் அப் அண்ட் அரவுண்ட் நவ் எப்படி வேணா நம்ம சொல்லலாம். ஒரு பொண்ணு அவளுக்கு வந்து ஒரு சின்ன ஃப்ராக்சர், ரொம்ப ஒரு ஹேர்லைன் ஃப்ராக்சர், அவ வந்து பெட்ல ரெஸ்ட்ல இருக்கணும், பட் சீக்கிரமே எந்திரிச்சு நடமாடுவா. சோ எழுந்து நடமாடுவாள். இதுக்குதான் நம்ம வந்து இந்த அப் அண்ட் அபவுட் இல்ல அப் அண்ட் அரவுண்ட் யூஸ் பண்ண போறோம். She has a hairline fracture and she'll be up and about soon. She has a hairline fracture and she'll be up and around soon. எப்படி வேணா சொல்லலாம். ஆபரேஷனுக்கு அப்புறம் நீங்க சீக்கிரமே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு நடக்கணும், பெட்லயே இருக்கக்கூடாது. She needs to be up and around as soon as after the operation. அவ சீக்கிரமே எந்திரிச்சு நடக்கணும். She needs to be up and around as soon as after the operation. அடுத்து நம்ம பார்க்க போற phrase be up for இல்லைன்னா be down for. இதுல be down forங்கிறது கொஞ்சம் இன்ஃபார்மல், ஸ்போக்கன்ல ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம், சிம்பிளா யூஸ் பண்ணுவோம். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். அப் ஃபார்னாலும் டவுன் ஃபார்னாலும் ஆப்போசிட் வேர்ட்ஸ், ஆனா கூட அர்த்தம் ஒண்ணுதான். ஐம் இன் த மூட் ஃபார், ஒரு விஷயத்த செய்யறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன், ஒரு இடத்துக்கு போறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன், ஐம் இன்ட்ரெஸ்டட், நான் பண்ண விரும்புறேன் அப்படி சொல்றதுக்கு தான் நம்ம இந்த ஐம் அப் ஃபார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பஞ்சி ஜம்பிங் பண்ணலாமா அப்படின்னா, எனக்கு அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும், ஐம் அப் ஃபார் இட், ஐ லவ் அட்வென்ச்சர் அண்ட் ஐம் அப் ஃபார் இட் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு சாயந்தரம் சினிமாக்கு போறோம், நீங்களும் வரீங்களா? ஸோ ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் கேட்குற மாதிரி தான். ஆர் யூ அப் ஃபார் இட்? We are going to the cinema today. Are you up for it? So இந்த இடத்துல சினிமா அப்படின்னா தியேட்டர், இடத்த குறிக்குது. இல்ல இன்னைக்கு வெளில போற மூடே இல்ல, ஐம் நாட் ரியலி அப் ஃபார் கோயிங் அவுட் டுநைட், இன்னைக்கு எங்கேயும் வெளில போற மாதிரி இல்லை, எனக்கு அந்த மாதிரி எங்கேயும் போக எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு ஐம் நாட் ரியலி அப் ஃபார் இட். இதே மாதிரி நம்ம வந்து டவுன் ஃபாரையும் யூஸ் பண்ணலாம். இன்னும் சிம்பிளா நம்ம டவுன் அப்படின்னு மட்டும் கூட சொல்லலாம், ஃபார் வந்து சேர்க்காமையே கூட. அப் ஃபார்ல நம்ம ஃபார் எடுத்துட முடியாது. இப்போ ஆர் யூ அப் ஃபார் அப்படின்னு நம்ம கேட்கிற மாதிரி ஆர் யூ டவுன் அப்படின்னு கூட கேட்கலாம். இதுல ஆர் யூ அப்னு மட்டும் கேட்க முடியாது. ஆர் யூ அப்னு கேட்டீங்களா நீங்க கண்ணு முழிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அர்த்தம் வந்துடும். ஸோ ஆர் யூ அப் ஃபார்ன்னு கேட்கலாம், இல்லைன்னா ஆர் யூ டவுன் ஃபார், இல்ல ஆர் யூ டவுன் அப்படி மட்டும் கூட சிம்பிளா கேட்கலாம். So we are going to the cinema today evening. Are you down? Yes, no, yes, I'm down. Yes, நானும் வரேன். I'm interested. I'm also coming. அப்படின்னு சொல்றதுக்கு yes, I'm down அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிம்பிளா. சோ இது வந்து ரொம்ப காமனா ஸ்போக்கன்ல சிம்பிளா சொல்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு இன்ஃபார்மல் சென்டென்ஸ் தான் இது. அடுத்து நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ் be upon. be upon அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தி நல்லா தெரிந்து வைத்திருத்தல்,
இல்ல அப் டு டேட்டா இருக்கிறது அதுதான் நம்ம வந்து பி அப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்ல நீங்க ஜெயிக்கணும், பாஸ் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ யூ ஹாவ் டு பி அப்பான் த கரண்ட் அஃபேர்ஸ் டு கிராக் தி யூபிஎஸ்சி எக்ஸாம். யூ ஹாவ் டு பி அப்பான் த கரண்ட் அஃபேர்ஸ் டு கிராக் தி யூபிஎஸ்சி எக்ஸாம். இப்போ அதே மாதிரி நியூ பாலிசிஸ் பத்தி எனக்கு சரியா தெரியல, எனக்கு அது ரிலேட்டட் ஏதாவது கைட்லைன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ஸோ சாரி, ஐம் நாட் அப் ஆன் த நியூ பாலிசிஸ். புது பாலிசிஸ் பத்தி நான் இன்னும் அப் டு டேட்டா எனக்கு தெரியல, அதை பத்தி நான் இனிமே தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ சாரி, ஐம் நாட் அப் ஆன் த நியூ பாலிசிஸ், கேன் ஐ ஹாவ் த கைட்லைன்ஸ் ஆர் கைட்லைன்ஸ் அவைலபிள், இந்த மாதிரி நம்ம கேட்கலாம். இப்போ ஒரு டீச்சரா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அதுல நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு. அப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற டவுட்ஸ்க்கு உங்களால பதில் சொல்ல முடியும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி அ டீச்சர், யூ நீட் டு பி அப் ஆன் த சப்ஜெக்ட். இஃப் யூ வாண்ட் டு பி அ டீச்சர், யூ நீட் டு பி அப் ஆன் த சப்ஜெக்ட். அதர்வைஸ் யூ கேனாட் கிளாரிஃபை த டவுட்ஸ். அதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். ஸோ இந்த வீடியோல நாம பி அப் ரிலேட்டட் ஃப்ரேசஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.